இந்த சமாதானம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சமாதானம் யாருக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள இந்த சமாதானம் வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த சமாதானம் எங்க இருக்கணும் சொல்லுங்களேன். இப்போ கடல் சுற்றி கொந்தளிச்சிட்டு இருக்குது, பயங்கரமான அலைகள் வருகிறது. இந்த அலையை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இருந்த சீடர்களுடைய இருதயத்துல சமாதானம் போயிருச்சு. ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் அந்த அந்த பிரச்சனைக்கு எதிராய் போய் நிற்கிறதற்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சமாதான காரணர். அவருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சமாதானம் உள்ளுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல சமாதானத்திற்கு நம்ம ரொம்ப ஆயத்தமாகணும். சமாதானம் என்கிறது இன்னொரு இடத்திலிருந்து வந்தாலும், பிரச்சனையிலிருந்து வந்தாலும், சூழ்நிலையிலிருந்து வந்தாலும், அந்த சமாதான குறைவுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் அந்த சமாதான குறைவு நம்மை ஆளுகை செய்யும். ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சா சமாதானம் இல்லாமலும் வாழ முடியும். அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் தான் சமாதானமா வாழவும் முடியும். அப்போ சமாதானம் முதல்ல எங்க உருவாகணும், எங்க ஆரம்பிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்குள்ளேயே ஆரம்பிக்கணும். நீங்க இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஒண்ணு நினைச்சுக்குங்க, முதல்ல உங்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, சமாதானப்படுத்துவதற்காக ஆயத்தமாகுங்க. பாருங்க, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே சுற்றி பிரச்சனை நடந்துட்டே இருக்குது, பயங்கரமான போராட்டம். அவனுக்கு நிறைய எதிரிகள் பெருகிட்டே இருக்கிறாங்க. நாட்டினுடைய ராஜா எதிரியா இருக்கிறார். அவரோடு கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து இவனை துரத்திட்டே போறாங்க. இவன் பல இடங்களிலே போய் ராத்திரி பகலா கஷ்டப்படுறாரு. ஆனா தன்னுடைய ஆத்துமா சமாதான குறைவுன்னு ஒண்ணு வரும்போது, சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு ஆயத்தமாகுங்க, நீங்க ரெடி ஆகுங்க. நாளைய தினத்தை குறிச்ச கவலையோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையை குறிச்ச கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? அழைத்தவர் இருக்கிறார், அவர் நடத்தி செல்ல வல்லவர். அழைத்தவர் கடைசி வரையிலும் கொண்டு போகிறதற்கு வல்லவர். அழைத்தவர் கைவிட மாட்டார்.